இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட். தமிழ்நாட்டில் இருக்கிற கோடிக்கணக்கான மக்கள்ல ஏதோ ஒரு மூலையில் நானும் இருக்கேன். நல்லறங்கள் செஞ்சு கொண்டு மரணிக்கிற நேரத்தில் நன்மையான காரியங்களை செய்வோம்னு சொல்லிட்டு திருநெல்வேலி டவுன் தொட்டிப்பால தெரு முத்துஜஹான் தைக்காவின் முத்தவழியாக நன்மையான காரியங்கள் பல செய்து கொண்டு இருக்கிறேன். இதை நான் சொல்ல வேணாம், அந்த ஏரியாவில் வக்பு இடத்துக்கு பாத்தியப்படாமல் இருக்கிற மக்களை கேட்டால் அவங்களே சொல்லிக்குவாங்க. நான் சொல்லி தான் தெரியணும்னு இல்லை, விசாரணைக்கு பண்ணுங்க. விசாரிக்கலாம் மாட்டீங்க, அது எங்கே உங்களுக்கு நேரம் இல்லை. என் மேலே கொலை மிரட்டல், ஒருத்தர் 2 பேர் இல்லை, ஒரு கூட்டு கும்பலே சேர்ந்து ஒரு 20-30 பேர் சேர்ந்துட்டு கொலை பண்ணணும்னு சொல்லிட்டு சுற்றிட்டு இருக்கிறாங்க. அதில் முக்கியமான நபர் தௌஃபிக். இவர் 9 ஆண்டுகளுக்கு முன் இஸ்லாத்துக்கு முஸ்லீம் மதத்தில் மாறி வந்தவர். எதுக்கு வந்தார்னா அவருடைய நோக்கம் இடம், பணம் சம்பாதிக்கலாம் அப்படிங்கிற நோக்கத்தில் அந்த இடத்துக்கு ஒரு குமாஸ்தாவர் தன்னை வக்கீல் அப்படின்னு சொல்லிக்கிட்டு சுற்றிட்டு இருக்காரு. ஒரு இடத்துக்கு புரோக்கராக வந்தவர் இன்னைக்கு அந்த இடத்துக்கு ஓனருடைய பொண்ணை, அந்த இடத்துக்கு பாத்தியப்பட்டவங்க அந்த பொண்ணை வந்து இன்னொரு புருஷன்ட்ட இருந்து விவாகரத்தை வாங்க வச்சு இவர் கல்யாணம் பண்ணிட்டு இருக்காரு. இது வச்ச போட்ட ஃபோர்ஜரி டாக்குமெண்ட்ல அடமானம் வச்சு ஒரு 10 லட்சம் ரூபா செக் மோசடி வழக்கில் அவர் நெல்லை டவுன் காட்சி மண்டபம் அருகே ஜாகிர் உசேன் பிஜிலி என்பவர் இன்று காலை படுகொலை செய்யப்பட்ட நிலையில் கொலை செய்யப்படுவதற்கு முன் அவர் பேசிய வீடியோ தற்போது வெளியாகி இருக்கிறது. அதனை திரையில் பார்த்து வருகிறோம். விவரங்களை தர இருக்கிறார் செய்தியாளர் ராஜா. விவரங்களை வழங்கலாம். வணக்கம். இன்று காலையில் கொலை செய்யப்பட்ட உதவி ஆய்வாளர் கடந்த சில நாட்களுக்கு முன்பு என்னை கொலை செய்து விடுவார்கள், என்னை கொலை மிரட்டல் செய்கிறார்கள் என அவர் வீடியோ வாயிலாக கோரிக்கை வைத்த காட்சி சமூக வலைதளத்தில் வைரலாகி வருகிறது. ஜாகிர் உசேன் இன்று காலை தொழுகைக்காக பள்ளிவாசலுக்கு சென்றுள்ளார். தொழுகை குறித்து இருசக்கர வாகனத்தில் வீடு திரும்பும் போது டவுன் காட்சி மண்டபம் அருகே 4 பேர் கொண்ட கும்பல் வழிமறித்து அறிவாளர் வெட்டி தாய்த்துள்ளது. ரத்த வெள்ளத்தில் சம்பவ இடத்திலே சரிந்த அவர் பரிதாபமாக உயிரிழந்தார். கொலை செய்து விட்டு தற்போது சக்தியாக கூறப்படுகிறது. டவுன் போலீசார் சம்பவத்தை குறித்து விரைந்து வந்து இந்த குறித்து விசாரணை தொடங்கினர். திருநெல்வேலி மாநகர காவல்துறை துணை ஆணையர் வீரா சம்பவத்தில் முகாமிட்டு ஆய்வு மேற்கொண்டார். தொடர்ந்து உடலை அங்கிருந்து எடுத்த ஜாகிர் உசேன் உறவினர்கள் எதிர்ப்பு தெரிவித்தனர். இறத்தகராறு காரணமாக ஏற்கனவே காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்ட நிலையில் உரிய விசாரணை மேற்கொண்டு நடவடிக்கை எடுத்திருந்தால் கொலை சம்பவம் நடந்திருக்காது என அதிகாரிகள் தொடர்ந்து வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். தொடர்ந்து அவர்கள் பேச்சுவார்த்தை நடத்தி குற்றவாளிகள் விரைவை தடை செய்துள்ளதை உறுதியளித்த நிலையில் உடலை உடற்கூறு பரிசோதனைக்காக திருநெல்வேலி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். சம்பவ இடத்தில் கூடுதல் போலீசார் பாதுகாப்புக்கு நிறுத்தப்பட்டிருந்தனர். திருநெல்வேலி டவுன் போலீசார் வழக்கு பதிவு செய்து மேலும் சமூக வழக்கு தற்போது இந்த வீடியோ வந்து வெளியாகியிருக்கிறது. இந்த வீடியோ மூலமாக தற்போது விவரங்களுக்கு நன்றி ராஜா. இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட்.